குருவே துணை. இப்பொழுது விதி 20 அதை எடுத்து படித்து புரிஞ்சுப்போம். இந்த விதிங்கிறது நம்ம முன்னாடி படித்த இதுக்கெல்லாம் எல்லாம் அந்த பாவ காரகங்களெல்லாம் பாவ காரகங்களை மெயினாக ஃபைனல் ரிலேஷன்ஸோட ரிலேட் பண்ணுது. இதை படிக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட கிரகம், ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு கிரகம் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எது வேணால் குரு, சுக்கிரன், ஏதோ ஒரு பர்டிகுலர் கிரகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாவ முனையின் உபநட்சத்திராதிபதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவ முனை, ஏதோ ஒரு கஸ்பல் பாவாவுடைய கஸ்ப் எடுத்துக்கிறீங்க. 3வது பாவம், 2வது பாவம், ஏதோ ஒன்று 9வது பாவம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த அந்த குறிப்பிட்ட பாவ முனையின் அதுக்கு ஒரு சப்லாடாக இருக்கும். 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பாவ முனைக்கு ஒரு சப்லாடு உண்டு, ஒரு சப்லாடு உண்டு, ஒரு நட்சத்திர லாடு உண்டு. ஸோ இது மூணுத்தில் ஏதோ ஒன்றத்தை எடுத்துக்கிறீங்க, இல்லை இதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க போகிறீங்க வச்சுக்கோங்களேன். அவங்க மூலம் அவங்க தாங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக, ஏன்னா இது ஒரு பாத்தில் போகும் இல்லையா? அதாவது இந்த சப்லாடுங்கிறது அவர் ஒரு கிரகமாக இருப்பார். ஒரு மூல பாவத்தை வச்சிருக்கிறவர் தான் சப்லாடு, மூல பாவாதிபதி, மூல சப்லாடா உபாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் ஈ வில் ஸ்டே இன் எ பர்டிகுலர் நட்சத்திரா, ஈ வில் ஸ்டே இன் எ பர்டிகுலர் சப்லாடு அவருக்கு இருப்பார். ஸோ அது மூலமாக, அதுதான் முதல்ல சம்பவமாக இருக்கும். அது சம்பவத்தோடைய டிட்டர்மினிங் ஃபேக்டராக அந்த அவருடைய உபாதிபதி இருப்பார். இதுதான் நம்ம பார்த்து நமக்கு தெரியும். இது மூலமாக ஃபைனலாக ஒரு எஃபெக்டிவ் லிங்க்னு அடையும் இல்லையா? அந்த கஸ்பு ஒரு ஃபைனல் எஃபெக்டிவ் லிங்க் அடையும். அந்த எஃபெக்டிவ் லிங்க்னால அந்த ஏற்படும் விளைவுகளை தான் இந்த விதி எடுத்து சொல்கிறது. ஸோ இது என்னென்னா, ஏதோ ஒரு பாவம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு இல்லை கிரகத்தை எடுக்கிறீங்க. அந்த பாவம் இப்போ 1வது வீட்டை போய் அடைந்தால் அந்த அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற இதை இங்கே படிப்போம். ஸோ இந்த மேற்கண்ட கிரகம், ஏதோ ஒரு கிரகமோ அல்லது பாவம், அந்த பாவத்துடைய காரகங்களின் அந்த காரகங்களில் தனித்தன்மை, கௌரவம், ஈடுபாடு, இதெல்லாம் 1வது வீட்டோட குவாலிட்டி இல்லையா? தனித்தன்மை, கௌரவம், ஈடுபாடு, சிந்தனைகள், இதெல்லாம் உண்டாகும். ஸோ இது எந்த பர்டிகுலர் பிளானட்டோ அதில் இருக்கிற தனித்தன்மை, ஈடுபாடு, அதெல்லாம் அந்த நேட்டிவ் அது மாதிரி தான் அவர் லைஃப் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இதுதான். ஆனால் பொருளாதார முன்னேற்றம் இருக்காதுங்கிறது தான் இந்த ஒன்னுடைய குவாலிட்டி. ஏன்னா இது மோர் ஆன் ஏ இன்டர்னல் பேசிஸ் இந்த ஒன்றுங்கிறது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது 2வது வீட்டை போய் அடையுது வச்சுக்கோங்க. ஃபைனல் எஃபெக்டிவ் லிங்க் 2வது வீட்டை அடையுதுன்னா, ஏதோ பாவம், 3வது பாவமாக இருக்கலாம், இல்லை 5வது பாவமாக இருக்கலாம், அப்படி இல்லை செவ்வாயாக இருக்கலாம், எது வேணாம். மேற்கண்ட ஏதோ ஒரு கிரகம், ஒரு குறிப்பிட்ட கிரகம் அல்லது பாவத்தின் கிரகங்களின் மூலமாக ஜாதகருக்கு, அது மூலமாக ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இப்போ 3வது பாவம் 2 போய் அடைந்தால், ஸோ அவர் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு ஃபீல்டில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம். மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். புதன் எப்படி இருக்கார் அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ செவ்வாய் 2 காட்டுதுன்னா, பண வரவு பூமியினால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிறப்பாகவே இருக்குங்கிறத சொல்லலாம். ஜாதகர் பேச்சு கூட அதை பற்றியே தான் பேச்சு நிறையா இருக்கும். இப்போ இப்படி இப்போது 10வது வீடு 2 காட்டுதுன்னா, அவர் ஒரு அந்தஸ்து, கௌரவம், அது மாதிரி தான் பேச்செல்லாம் போய் அந்த ஆங்கிள்லேயே தான் பேச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்டு, ஒரு அந்த ஆங்கிளில் தான் பேச்சு அவருக்கு தோரணையோடு இருக்கும். ஒரு 10 போய் 2 போய் சார் தான் அதை பற்றி பேச்சு. இப்போ 3 2 இது தான் அவர் டாக்குமெண்டேஷன், இந்த பற்றி தான் பேச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 போய் 2 போய் சேருதுன்னா அவருக்கு கலை சம்மந்தப்பட்ட பேச்சு துடிப்பாக நல்லா இருக்குங்கிறது தான் இந்த ஃபேக்டர் எடுத்து சொல்லுது. அடுத்தது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இல்லை கிரகமோ இல்லை பாவமோ 3வது வீட்டை போய் தொடர்பு கொண்டால் என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். விளம்பரம். ஸோ நல்ல விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி அது மூலமாக வரும். தகவல் தொடர்பு, ஸோ கம்யூனிகேஷன் சேனலில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும், அது மூலமாக ஆகும். அந்த இதில் பயணங்கள், ஏன்னா ஷார்ட் ஜேர்னிஸ் எல்லாம் 3வது வீடு காட்டும். இடமாற்றங்கள், 3ங்கிறதே ஒரு டைனமிசம், ஒரு சேஞ்சு. 3ங்கிறதே 4 உடைக்கிறது. ஸோ 4ங்கிறது இடம், அதை மாற்றுறது தான் இடமாற்றம். ஒப்பந்தங்கள், ஸோ யூ கெட் இட் கான்ட்ராக்ட். ஏன்னா 3வது வீடுங்கிறது
ஒரு லீஸ் போட்டுக்கிறது, கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இதெல்லாம் 3வது வீடு. இதெல்லாம் அந்த ரீதியாக இவருக்கு இது மாதிரி அமையுங்கிறத எடுத்து சொல்கிறாரு. 4வது பாவம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன? 4வதுங்கிறது ஒரு ஈவன் பாவா இல்லையா? அது வந்து இரட்டைப்படை பாவமா. அது எப்பவுமே ஏதோ ஒரு பாவம், ஒரு குறிப்பிட்ட பாவம் அதை போய் அடையுதுன்னா அது மூலமாக உற்பத்தி செய்தல். ஏன்னா 4 இஸ் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். அதுதான் 4 வந்து காட்டுது. அபரிதமான பணம். ஏன்னா 2வது வீட்டோட பரிணாம வளர்ச்சி தான் 4வது பாவம். அதனால பணம் வந்து மேலே மேலே வளர்றதுக்கு வேண்டியதை 4 காட்டும். அதை சம்பாதிக்கிறது அது மூலமாக, அந்த எந்த பாவமோ எந்த குறிப்பிட்ட இதுவோ அது மூலமாக இந்த 4வது பாவத்துடைய இதெல்லாம் அடைய முடியும். ஆனால் இந்த அகச்சார்புடைய காரகங்கள்லாம் ஜாதகருக்கு, அதாவது தனித்தன்மை, ஈடுபாடு போன்றவையெல்லாம் எதுவுமே இருக்காது. இவர் டிஸ்பேஷனேட்டாக இருப்பார், ஒரு ஈடுபாடும் இருக்காது. அதாவது தான்ங்கிறது வந்து அந்த ஒன்றை வந்து சப்போர்ட் பண்ணாது. இது அதுதான் இங்கே ஃபேக்டரு. இப்போ 5வது பாவத்தை போய் சேர்ந்தடைந்தால் அவருக்கு வந்து அதிக ஈடுபாடு எதில் இருக்கும்? அந்த காரகம். ஏன்னா ஈடுபாடுங்கிறதே 1ங்கிறது ஈடுபாடுன்னா 5 வந்து அதிக ஈடுபாடு. அதுலேயே ஒரு மயக்கம், அவ்வளோ அளவுக்கு பேஷன், ஒரு அளவுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் டு த கோர், அது மாதிரி ஆகிடும். காதல், பாசம், பரிவு, அழகுபடுத்தும் எண்ணம், ஆரோக்கியம். 5ங்கிறது ஒற்றைப்படை பாவம் இல்லையா? ஆரோக்கியத்துக்கு 6க்கு பின்னால் வருது. அதனால மொத்தமாக 6 உடைக்கக்கூடிய பாவம். ஸோ நல்ல ஆரோக்கியம். இதெல்லாம் எது மூலமாக வரும்? எந்த கிரகம் 5 போய் சேருதோ, எந்த கிரகம் வந்து எந்த பாவம் 5 போய் சேருதோ அது மூலமாக இதெல்லாம் அமையும். ஸோ உணர்வு பூர்வமாக பொருளாதாரத்தை ஜாதகர் அதிகம் செலவிடுவார். எந்த காரகங்களுக்கு காரணம்னு போட்டிருக்கு தப்பு, காரகங்களுக்கு போட்டிருப்பார்னா செலவு பண்ணுவார்னா, அது மாதிரி உணர்வு பூர்வமாக இருக்கிற காரகங்களுக்கெல்லாம் அந்த ஜாதகர் வந்து செலவு கூட அதுக்கு தான் பண்ணுவார். ஸோ 6வது வீடுன்னா போய் சேருது வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாவம் இருக்குது, ஏதோ ஒரு ஃபைனல் ரிலேஷன் 6ஆக போயிடுது. இன் தட் கேஸு அந்த ரீதியாக நோய், அந்த ரீதியாக கடன், அந்த ரீதியாக நல்ல உழைப்பு, அந்த ரீதியாக மாத சம்பளம், வழக்கு, மற்றவரை வீழ்த்தி நம்ம சக்சீட் பண்ணுறது, நமக்கு தான் வெற்றி கிடைக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது. ஏன்னா வயத்தையும் வந்து 6வது வீடு தான் காட்டும். அதுக்கு 5 கொஞ்சம் வளர்ச்சி இல்லையா 6. அதனால் 5ங்கிறது வந்து நேச்சுரல் பியூட்டிப்பாங்க, 6ங்கிறது வந்து ஆர்னமெண்டேஷன். ஸோ அதனால் ஆடை அணிவது போன்ற பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் அந்த இது மூலமாக அப்படின்னு எடுத்துக்கணும். 7ங்கிறது எது மூலமாக அப்படின்னா, எந்த பாவமோ எந்த குறிப்பிட்ட பாவமோ 7 போய் சேருதோ அது மூலமாக மக்கள் தொடர்பே. இப்போ 5வது வீடு 7 தொடருதுன்னா இவர் ஜாதகம் மூலமாக அவருக்கு ஜாதகம் பார்க்கறதுனால நிறைய மக்கள் தொடர்பு அமையும். அது மாதிரி எடுத்துக்கணும். பிரச்சனையிலிருந்து விடுபடல். ஏன்னா 7ங்கிறது 8க்கு பின்னால் இருக்குது, 12க்கு 8ஆக இருக்குது. ஸோ பிரச்சனையை விடுபடுறது 8லேருந்து பின்னால் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. 8 உடைச்சிருங்கிறதுனால பிரச்சனையிலேருந்து விடுபடல். திருமண வாழ்க்கை, ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஆல்டர் ஈகோ அது. அதனால் வாழ்க்கை துணை, ஸோ ஸ்பௌஸை, வாடிக்கையாளர் அமைதல், நல்ல நமக்கு வந்து கிளையண்ட்ஸு வந்து அமையிறது, வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸு, கிளையண்ட்ஸு, இதெல்லாமே போன்ற பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். இப்போ 8வது வீடுன்னா பாருங்கள், அந்த பாவம் 8 போனால் அது மூலமாக வலி, வேதனை, துயரம், அவமானம், நிர்பந்தம், வீழ்ச்சி, தன்னிலை அறிதல்ங்கிறார். தன்னிலை அறிதல்ங்கிறது ஒரு குண்டலினி சக்தி எல்லாம் கூட 8வது பாவத்துக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் தன்னிலை அறிதல், ஏன்னா அறிதல்ங்கிறது, ஏன்னா இது சென்சேஷன் எல்லாம் 8 தான் இஸ் த ஹவுஸ் ஆஃப் குயிக் சென்சேஷன் டு த பிரெயின். அதனால் இந்த குண்டலினி சக்தி கூட அதில் தான் வருது. போன்ற பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். மேற்கண்ட காரகங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்காதுங்கிறார். ஏன்னா இது 9க்கு பின்னால் இருக்கிறதுனால அது கிடைக்காதுங்கிறத எடுத்து போட்டிருக்காரு. இதே வேற பாவம், குறிப்பிட்ட பாவமோ இல்லை குறிப்பிட்ட கிரகமோ 9 போய் அடைந்தால் இது வந்து அது ரீதியாக பணம் முடக்கம். ஏன்னா 9 வந்து பணம் முடக்கமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2க்கு வந்து அது 8 வீடு தள்ளி இருக்கு. அதனால் பண முடக்கம், உயர்கல்வி, ஹையர் நாலேஜ், அதெல்லாம் வந்து ரிசர்ச், அதெல்லாம் ஆராய்ச்சி, நுட்பமான அறிவு, நல்லா சட்டிலாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. நுட்பம்னா வெரி சட்டில். ஸோ அந்த ஒரு நாலேஜ், சட்டில் நாலேஜ் கம்ஸ் த்ரூ 9th house. தெய்வ அனுகிரகம், கடவுளுடைய கடாட்சமெல்லாம் 9 நாள் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எது மூலமாக கிடைக்குன்னா, எந்த பாவம் 9 போய் சேருதோ
அந்த பாவம் மூலமாகவும் எந்த கிரகம் சேருதோ அது மூலமாகவும் கிடைக்குங்கிறத இங்கே எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது 10வது பாவத்தை பார்ப்போம். இது எந்த பாவம் சொல்லுதோ அது மூலமாக அந்தஸ்தான தொழில், ஜீவனம் போன்றவை ஜாதகருக்கு அமையும். ஆனால் மேற்கண்ட காலங்களில் ஜாதகர் முழு திருப்தியை அடைய மாட்டார். ஏன்னா திருப்திங்கிறது 11வது பாவம், அதுக்கு பின்னால் இருக்கிறதுனால திருப்தி அடைய மாட்டாருங்கிறது தான் எடுத்து சொல்லி முடிக்கிறார் இங்கே. அடுத்தது 11க்கு போய் சேர்ந்தால் அது ரீதியாக மன மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு அப்சல்யூட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 11 தான். திருப்தினா திருப்தி, மன மகிழ்ச்சினா சந்தோஷம். நண்பர்கள் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் பழகிய நண்பர்கள், நலம் விரும்பிகள், வெல்விஷர்ஸு, நல்ல சேமிப்பு, நட்டு இன்கமே வந்து 11வது வீடு தான் காட்டும், போன்றவற்றை பெறுவார். 12ல் போய் சேர்ந்ததுன்னா செலவுகள், எது மூலமாக எந்த பாவம் போய் சேருதோ அது மூலமாக செலவுகள், முதலீடுகள், ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட அதை தான் காட்டும். ரகசிய ஈடுபாடுகள், நல்ல சீக்ரெட் இன்வால்மெண்ட்ஸ் எல்லாம் அது காட்டும், போன்றவற்றை ஜாதகர் அனுபவிப்பார். அதே நேரத்தில் மேற்கண்ட காரகங்களில் உள்ள அகச்சார்புடைய காரகங்களில் ஜாதகர் எவ்வித தனித்தன்மையும் பெற்றிருக்க மாட்டார். உடைச்சிறதுனால தனித்தன்மை அகச்சார்புக்கு போயிடுங்கிறது தான் சொல்லி முடிக்கிறார் இந்த விதி 20. இது ஒரு லீனியர் இது. ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரே ஒரு பாவத்தை மாத்திரம் போய் தொடர்பு கொள்ளாது. ஒரு 1வது பாவத்தையும் தொடர்பு கொண்டிருக்கும், சில சமயம் 8வது பாவத்தையும் சேர்த்து தொடர்பு கொண்டிருக்கும். அப்போ வந்து நம்ம தான் இதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும், இதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஒரு ஆவரேஜ் எடுக்கணுமா எப்படிங்கிறது அது ரொம்ப டஃப்பான டாஸ்க் அது. ஸோ ஒரு வெக்டர் அடிஷன் மாதிரி ஆகிடுது அது. அதுதான் ட்ரபுளு. பட் இது ஒவ்வொரு ஃபேக்டரியும் தெரிஞ்சால் தான் அந்த வெக்டர் அடிஷன் பண்ண முடியும் நம்ம மென்டலி. ஸோ அதுக்கு இந்த விதி ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. தேங்க்யூ.